السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான உலமாக்களே, அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் நல்லவர்கள் கூட்டத்தில் ஆக்குவானாக. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய ஏற்பாட்டினால் எமது நாடு பொது முடக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில், பள்ளிவாயில்கள் மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் ஜுமாவுடைய நேரத்தில் ஜுமாவுடைய தொழுகைகளை பள்ளிவாயில்களிலே வந்து நிறைவேற்ற முடியாத இந்த சந்தர்ப்பத்தில் வீடுகளில் இருந்து இந்த நேரத்தினுடைய கண்ணியத்தை மகிமையை விளங்கி இந்த நேரத்தில் நல்ல விடயங்களை, அல்லாஹுடைய கட்டளைகளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எங்களுடைய காதுகளால் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அமல் செய்ய வேண்டும் என்ற நன்னோக்கிலே காத்தான்குடி ஜமியத்துல் உலமாவினுடைய அறிவித்தலின் பேரில் எமது பள்ளிவாயல் நிர்வாகம் இந்த பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறது. எனவே வீடுகளில் இருந்து இந்த நேரத்தினுடைய கண்ணியத்தை மகிமையை கொடுத்து இந்த பயான் நிகழ்ச்சிகளை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அமல் செய்வதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக்கை நசீபாக்குவானாக. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நேற்றைய இரவு எமது நாட்டில் நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் வெளிவந்த நிலையில் அல்ஹம்துலில்லாஹ் எமது பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மிக அழகாக அந்த பரீட்சையிலே, அந்த தேர்விலே சித்தியடைந்து பலர்கள் முழுமையான 9 பாடங்களிலும் சித்தி பெற்றவர்களாக, இன்னும் பல மாணவ மாணவிகள் நல்ல முறையிலே சித்தி பெற்ற நிலையில் எங்களுடைய பிரதேசம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையில் எமது இந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை நடைபெறுகின்ற காலம், அந்த படிக்கின்ற காலங்கள் எல்லாம் கோவிட்-19 முடக்க காலமாகவும், பாடசாலைகள் கல்வி நடவடிக்கைகள் எல்லாம் முடக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட பாடசாலை ரீதியாக பார்க்கும்போது சென்ற வருடத்தை விடவும் நல்ல முறையில் இந்த வருடம் எங்களுடைய மாணவ மாணவிகள் சித்தி பெற்றிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் சமூக ஊடகங்களூடாக அறிய கிடைக்கிறது. எனவே எமது ஊர் சார்பாக, எமது ஜமியத்துல் உலமாவினுடைய சார்பாக, எமது பள்ளிவாயல் சார்பாக இந்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு இந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் குறைவான புள்ளிகள் அல்லது சித்தி பெறாத மாணவிகளும் நாங்கள் எங்களுடைய மனதை மன சஞ்சலத்துக்கு ஆளாக்கி விடாமல், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இன்னும் எங்களுக்கு சாதிப்பதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இன்றைய எமது பிரதேசத்தில் பட்டதாரிகளாக, கல்விமான்களாக இருக்கக்கூடியவர்கள், தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஓரளவுக்கு அதாவது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் ஓரளவுக்கு சித்தியடைந்தவர்கள் இன்று வைத்தியர்களாக, என்ஜினியர்களாக, ஆசிரியர்களாக, கல்விமான்களாக இருக்கிறார்கள் என்கின்ற உண்மையையும் நாங்கள் விளங்கி எங்களுடைய அடுத்த கட்ட கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு நாங்கள் தயாராகி எங்களுடைய இலக்குகளை, இலட்சியத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டலையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொண்டு, கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் உங்களோடு மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசுவதை பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். எமது நாடு பொது முடக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில் வீடுகளில் கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று தொடர்ந்தேச்சியாக வீடுகளில் இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில்
குடும்பங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள், வன்முறைகள் அதிகரித்திருக்கின்றன என்கின்ற ஒரு மனக்கசப்பான ஒரு செய்தி இன்று பரவலாக பேசப்படுகிறது. எனவே இன்றைய உங்களோடு இந்த பொது முடக்கம், எமது நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தொடர்ந்தேர்ச்சியான கோவிட்-19 சூழ்நிலை, பொருளாதார நெருக்கடிகள், குடும்ப ரீதியான வன்முறையை எவ்வளவு தூரம் தூண்டியிருக்கிறது, அதற்கான தீர்வுகள் என்ன என்பது தொடர்பாக ஒரு சில நிமிடங்களுக்கு உங்களோடு பேசுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். கண்ணியமான பெரியவர்களை, சகோதரர்களை, உண்மையில் எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு இரு பக்கங்கள் இருக்கின்றன. சாதக பாதகங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ், இரண்டு பக்கங்களும் இருக்கின்றன. இந்த பொது முடக்கத்தை பொறுத்தவரைக்கும் பல சாதகங்கள் காணப்படுகின்றன, பல நல்லவைகள், நலவுகள் இருக்கின்றன. வீட்டிலே ஆண்களும் பெண்களும், கணவனும் மனைவியும் ஒன்றாக இருந்து மனைவியுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும், அவர்கள் படுகின்ற பாடுகள், சமைப்பதற்கு படுகின்ற கஷ்டங்கள், வீட்டு வேலைகளை செய்வதற்கு படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் கணவன் உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் செயற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு நலவு இந்த பொது முடக்கத்தினால் இருக்கிறது. குடும்ப ஒற்றுமையாக எல்லோரும் இருந்து உணவருந்தி உற்சாகத்தோடு செயற்படுகின்ற ஒரு வேளையில் எல்லோரும் பங்கெடுத்து, கணவன் மனைவி பிள்ளைகள் வீட்டிலே உள்ளவர்கள் எல்லோரும் பங்கெடுத்து செயற்படுகின்ற ஒரு நலவு இந்த பொது முடக்கத்தினால் இருக்கிறது. அதே நேரம் இபாதத்துகளில் வீடுகளில் எல்லோரும் சேர்ந்து குர்ஆன் ஓதுகின்ற, தலீம்களை, ஹதீஸ் கிதாபுகளை வாசிக்கின்ற, தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு மதரசாக்களில் ஓதுகின்ற அல்லது பாடசாலைகள் கற்கின்ற மாணவ மாணவிகள் அவர்கள் தொழுவித்து அதுக்கு பின்னால் பெற்றோர்கள் தொழுகின்ற இப்படியான நல்ல பக்கங்கள் இந்த பொது முடக்கத்தினால் இருந்து கொண்டிருக்கின்றன. கண்ணியமான பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அதே நேரம் குடும்பங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள், வன்முறைகள் இன்று அதிகரித்திருக்கின்றன. தேசிய ரீதியில் இன்று பல காதி கோர்ட்களில் இந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்திருக்கின்றன. எமது சமூகத்தில் மட்டுமல்லாமல் இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா மதங்களுக்கிடையிலே, எல்லா சமூகத்துக்கிடையிலேயும் இவ்வாறான பிரச்சனை தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இது தொடர்பாக உங்களோடு சில நிமிடங்களை கழிப்பது பொருத்தமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, குடும்ப வன்முறை என்கின்ற போது, குடும்ப பிரச்சனை என்கின்ற போது மிக தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு குடும்ப உறுப்பினர் மற்றொரு குடும்ப உறுப்பினருக்கு எதிராக மேற்கொள்கின்ற ஒரு வன்முறையான செயலை நாங்கள், அல்லது வன்முறையான பேச்சை குடும்ப வன்முறை என்று சொல்லலாம். நாங்கள் ஏற்கனவே உங்களோடு தீவிரவாதம், பயங்கரவாதம், வன்முறை என்கின்ற தலைப்பில் உங்களோடு சில விடயங்களை பேசியிருக்கிறோம். இது குடும்ப ரீதியான வன்முறை என்கின்ற போது கணவன் மனைவிக்கு எதிராக, மனைவி கணவனுக்கு எதிராக, அல்லது கணவன் அந்த மனைவியுடைய குடும்பத்துக்கு எதிராக, மனைவி கணவனுடைய குடும்பத்துக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக செயற்படுகின்ற செயற்பாடுகளை அல்லது பேச்சு ரீதியான விடயங்களை நாங்கள் வன்முறை என்கின்ற விடயத்திற்கு உள்ளாக்க முடியும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த வன்முறையை பொறுத்தவரைக்கும் அறிஞர்கள் 6 வகையாக பேசுகிறார்கள். மிக கவனமாக விலகிக் கொள்ள வேண்டும். நாங்கள் சில நேரம் இது ஒரு பிரச்சனையா, இது ஒரு பிரச்சனையா, இதற்கு ஏன் ஒரு பிரச்சனை என்று சொல்கிறோம் என்று நாங்கள் நினைக்கின்ற பல விடயங்கள் அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, வன்முறையாக இருக்கிறது. எமது நாட்டில் நான் நினைக்கிறேன் 2015ஆம் ஆண்டுக்கு பின்னால் எமது நாட்டிலே இதற்கான ஒரு சட்டம் அமலாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுகின்ற அளவுக்கு சட்ட ரீதியாக இது கரிசனை எடுக்கப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகிறது. எனவே வன்முறை என்று வருகின்ற போது இன்று உடல் ரீதியான வன்முறை மேற்கொள்ளப்படுகிறது. அடித்தல், குத்துதல், அறைதல், இவ்வாறான கழுத்தை நெரித்தல், தள்ளிவிடுதல், பொருட்களை வீசிவிடுதல், அது கணவன் மனைவிக்காக இருக்கலாம், மனைவி கணவனுக்காக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியுடைய குடும்பத்துக்காக இருக்கலாம், மனைவி கணவனுடைய குடும்பத்துக்காக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்காக இருக்கலாம். ஒரு குடும்பம் என்று வருகின்ற போது இவ்வாறான செயற்பாடுகள் நடப்பது அது வன்முறை என்கின்ற மிக முக்கியமான இஸ்லாம் வெறுத்த ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை திட்ட தெளிவாக ஒவ்வொரு பெற்றோர்
பெற்றோர்களும் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் விலகிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வீட்டிலே இவ்வாறான செயற்பாடுகள் நடக்கிறது என்றால் அவைகள் வன்முறை என்கின்ற ஒரு அம்சத்துக்குள் வரும் என்பதை நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அடிப்பதும் உதைப்பதும் பொருட்களை வீசுவது மாத்திரம்தான் வன்முறை பிரச்சனை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, மிக கவனமாக விலகிக் கொள்ள வேண்டும். மனரீதியான துன்புறுத்தலும் இந்த வன்முறையாக பார்க்கப்படுகிறது. மனரீதியாக எங்களுடைய மனைவி அல்லது கணவனை சிந்தனா ரீதியாக ஏசுவதன் மூலமாக, அவருடைய மனதை கஷ்டப்படுத்துவதன் மூலமாக, உள்ளத்தை உடைப்பதன் மூலமாக, நன்றி கட்ட வார்த்தைகளை கதைப்பதன் மூலமாக நாங்கள் அந்த மனரீதியான துன்புறுத்தலையும் இந்த வன்முறை என்கின்ற அம்சத்துக்குள் நாங்கள் உள்ளடக்க வேண்டும். மூன்றாவது மிக முக்கியமான அம்சம், கணவன் அல்லது மனைவியை தனிமைப்படுத்துகின்ற செயற்பாடு, கடுமையாக கட்டுப்படுத்துதல். இவ்வாறு செய்யக்கூடாது. அதாவது இஸ்லாமிய வரையறைக்குள் அல்ல. இஸ்லாமிய வரையறை எங்களுக்கு தெரியும். ஆடை ஒழுங்கு, வீட்டிலே இருக்கின்ற ஒழுங்கு, யாரோடு பேச வேண்டும், மகரமி அஜ்னபியுடைய ஒழுங்கு, இவைகளை இஸ்லாத்தின் ரீதியாக நாங்கள் எங்களோடு வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் கணவன் சொல்வது மனைவிக்கு, உன்னுடைய குடும்பத்தோடு நீ பேசக்கூடாது, உன்னுடைய பெற்றோரோடு கதைக்க கூடாது, உன்னுடைய சகோதரரோடு கதைக்க கூடாது என்கின்ற கட்டாயப்படுத்துகின்ற செயற்பாடுகள், கட்டுப்படுத்துகின்ற நண்பர்களோடு பேசக்கூடாது என்கின்ற மிக மோசமான தனிமைப்படுத்துகின்ற செயற்பாடும் இந்த வன்முறை என்கின்ற அம்சத்துக்கு உள்ளாக்குகிறார்கள். கண்ணியமானவர்களே, அதே நேரம் அச்சுறுத்தல் விடுகின்ற, குழந்தைகளை காயப்படுத்தி இவ்வாறு செய்தால் இவ்வாறு செய்வேன், மிரட்டுகின்ற, தற்கொலை நான் இவ்வாறு செய்தால் நான் தற்கொலை முயற்சி செய்வேன் என்று கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ அச்சுறுத்துகின்ற, பயமுறுத்துகின்ற செயற்பாடும் வன்முறை என்கின்ற அம்சத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். அதே நேரம் தொடர்ந்தேச்சியான அச்சுறுத்தல்கள், தொலைபேசி ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக, சமூக வலைதளங்கள் ஊடாக, இவ்வாறு ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையில் பலதரப்பட்ட அம்சங்கள், வெறுமனே அடிப்பதும் உதைப்பதும் ஏசுவது மட்டும் ஒரு வன்முறை அல்ல. நான் இப்போது சொன்ன எல்லா பக்கங்களும் மிக கிளியராக, மிக தெளிவாக ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ ஏன் இவ்வாறான துன்புறுத்தலுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் ஆளாக்கி அவர்களை பயமுறுத்தி இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிறார்கள் என்றால், ஒருவர் தற்செயலாக இவ்வாறான செயற்பாடுகளை செய்வது கிடையாது. தற்செயலாக செய்வது கிடையாது. மற்றவரை கட்டுப்படுத்த வேண்டும், தன்னுடைய ஆதிக்கத்திற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கணவன் மனைவிக்கு கட்டுப்படுவது என்பது பிழை அல்ல. இஸ்லாமிய வரையறைக்குள் நாங்கள் அவைகளை பேணி கட்டுப்பட்டு அவர்கள் சொல்லுகின்ற அமைப்பில் வாழ வேண்டும், அதில் பிரச்சனை அல்ல. ஆனால் அடுத்த கட்டம், அடுத்த ஸ்டெப், துன்புறுத்தி, அச்சுறுத்தி, பயமுறுத்தி ஒரு கணவன் மனைவி வாழ்வது என்பது அது குடும்ப வாழ்க்கை அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் பிரதான குறிக்கோள், பிரதான அம்சம் ஒரு குடும்பம் என்பது. ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பதற்கு பிரதான அம்சமாக கீழ்த்தரத்தில் இருப்பது, அடிமட்ட அஸ்திவாரம் குடும்பம் என்கின்ற கட்டமைப்பு. இது விளையாகின்ற போது, இதில் தவறு செய்கின்ற போது முழு சமூகத்துக்கும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கிறது. எனவே இதனை ஏன் செய்கிறார்கள்? கூடுதலாக ஆண்கள் பெண்களுக்கு எதிரான இந்த வன்முறைகள் வீடுகளில் அதிகமாக நடக்கிறது. ஏன் இதனை செய்கிறார்கள்? சில நேரம் ஆண்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இது என்னுடைய உரிமை, இது என்னுடைய உரிமை. மனைவியை கட்டுப்படுத்தி அடிப்பது, ஏசுவது, பயமுறுத்துவது, துன்புறுத்துவது, அச்சுறுத்துவது என்னுடைய உரிமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணங்களை முடித்து இந்த முழு உம்மத்துக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வழிகாட்டலை தந்திருக்கிறார்கள். ஹதீஜா என்கின்ற ஒரு பெண்ணோடு ரலியல்லாஹு அன்ஹா, ஹதீஜா என்கின்ற ஒரு பெண்ணோடு மாத்திரம் 25 வருடங்கள்
தன்னுடைய வாழ்க்கையை நடாத்தியிருக்கிறார்கள். நபி அவர்கள் ஹதீஜா என்கின்ற அந்த பெண்ணோடு ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு திருமணம் முடித்திருக்கின்ற காலகட்டங்களில் வேறு எந்த பெண்ணையும் திருமணம் முடிக்கவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது மூன்றாவது திருமணங்கள் முடிக்கக்கூடியவர்களும் இந்த விடயங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு 25 வயதில் முடித்த நபி அவர்கள் 50வது வயதில் தான் நபி அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்தார்கள். நபி அவர்கள் பெண்களுக்கான உரிமைகள், கணவனுடைய கடமைகள், உரிமைகள், மனைவியுடைய கடமைகள், உரிமைகள், ஒரு குடும்பத்தினுடைய இஸ்லாமிய அமைப்பிலான குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற முழு அம்சங்களையும் இன்று கேட்கிறார்கள். ஏன் நபி அவர்கள் 11 திருமணங்கள் முடிக்க வேண்டும்? 11 வகையான பெண்களை முடித்தார்கள். பல விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. 11 வகையான பெண்களை நபி அவர்கள் திருமணம் முடித்து ஒவ்வொரு பெண்ணுடைய குணமும், அவளுடைய பின்னணி, அவளுடைய அழகு, அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய பொருளாதாரம் என்ன வகையில் இருந்தாலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற மிக தெளிவான, மிக கிளியரான அம்சங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் வெறுமனே வார்த்தைகளால் அல்ல, செயல் ரீதியாக இந்த உம்மத்துக்கு எடுத்து காட்டினார். எனவே கண்ணியமான பெரியவர்களே, இது என்ற உரிமை என்று சிலர் ஆண்கள் சொல்கிறார்கள். இது என்னுடைய வைஃப், என்னுடைய மனைவி, நான் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம். இல்லை சகோதரர்களே. அதே நேரம் இந்த வன்முறைகள் எப்படி நிகழ்கிறது? நாங்கள் இன்றைய காலகட்டத்துக்கு வருவோம். இன்று பொது முடக்கம், பொருளாதார ரீதியான நெருக்கடி, வியாபாரம் செய்ய முடியவில்லை, அன்றாட தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகமான நேரம் வீடுகளிலே இருக்கிறார்கள். எப்படி பிரச்சனை வருகிறது? பிரச்சனைக்கான காரணங்களை அடையாளம் கண்டுவிட்டு அதற்கான தீர்வுகளை சொல்லி இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நடத்தை ரீதியான பிரச்சனை இந்த குடும்ப வன்முறைகளுக்கான காரணம். என்ன நடத்தை ரீதியான பிரச்சனை? என்ன நடத்தை ரீதியான பிரச்சனை என்றால், தகாத உறவு குடும்ப வன்முறைக்கு இழுத்துச் செல்லும். அது மனைவிக்கும் இருக்கலாம், கணவனுக்கும் இருக்கலாம். தகாத உறவு, ஒரு கணவனும் மனைவியும் என்பது அது இஸ்லாம் ஹலாலாக்கி ஆகமாக்கிய ஒரு குடும்ப, ஒரு கட்டமைப்பு, ஒரு ஹலாலான உறவு. ஒரு கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு ஆணை என்று குர்ஆன் சொல்கிறது. இதற்கு மேலால் வேறொரு கனெக்ஷன், கணவனுக்கு வேறொரு பெண்ணோடு, மனைவிக்கு வேறொரு பெண்ணோடு தொடர்பு ஏற்படுகின்ற போது அது வன்முறையாக மாறும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. எனவே ஒவ்வொரு ஆணும் பெண்ணும், ஒவ்வொரு கணவனும் மனைவியும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய மனைவி எனக்கு இருக்கிறாள், எனக்கு போதும், ஏன் நான் இன்னொரு பெண்ணை தேட வேண்டும்? மனைவி நினைக்கவர் என்னுடைய கணவன், ஹலாலாக நான் திருமணம் முடித்த கணவன், எனக்கு நானே இன்னொரு ஆணை நான் தேட வேண்டும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்னொரு பெண்ணை கணவன் விரும்பும் போது, அவளை அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கும் போது வீட்டிலே வன்முறை வெடிக்கும். இருக்கின்ற மனைவி பிடிக்காது, இருக்கின்ற மனைவியோடு நல்ல முறையில் நடக்க மாட்டார், வன்முறை ஆரம்பமாகிறது. இரண்டாவது மிக முக்கியமான, நான் பேசுவதெல்லாம் ஆய்வு ரீதியாக, குறிப்பாக எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் செய்யப்பட்ட 2015ஆம் ஆண்டு மையமாக கொண்டு செய்யப்பட்ட ஆய்வின் முடிவுகளை உங்களோடு நான் பேசுகிறேன். இப்போது நாங்கள் இருப்பது 2021. இதற்கான இன்னும் அதிகரித்திருக்கலாம் காரணங்கள். இரண்டாவது மிக முக்கியமான, போதைப் பொருளுடைய பாவனை குடும்ப வன்முறைக்கு காரணம். நான் இதை தனி தலைப்பாக பேசியிருக்கிறேன். போதைப் பொருளுடைய பாவனை எப்படி குடும்பத்தில் தாக்கம் செலுத்துகிறது? கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, போதைப் பொருள் பாவிக்கின்ற ஒரு வீட்டில் சந்தோஷம் இருக்க மாட்டாது, நிம்மதி இருக்க மாட்டாது, மகிழ்ச்சி இருக்க மாட்டாது. இந்த நேரம் பிரச்சனையை வெடித்துக் கொண்டிருக்கும். அது சிகரெட்டிலே இருந்து அதுக்கு டொப் லெவல் என்ன இருக்கிறதோ, எதுவாக இருந்தாலும் சரி வீட்டில் சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாது. வன்முறை கட்டமைக்கப்படும், கட்டி எழுப்பப்படும் அது. எனவே இந்த போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள், பாய்ப்பவர்கள் மிக தெளிவாக விலகிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வீட்டு வன்முறைக்கு காரணம் இந்த போதைப் பொருளுடைய பாவனை.
மூன்றாவது மிக முக்கியமான அம்சம் பொருளாதார நெருக்கடி. இது பெண்களுடைய தரப்பில் இருந்து அதிகமாக காணப்படுகிறது. மிக அன்பாக சொல்லிக் கொள்கிறோம். புதிதாக திருமணம் முடித்தவர்கள் அல்ல நான் சொல்வது, புதிதாக திருமணம் முடித்தவர்கள் அல்ல. திருமணம் முடித்து 2, 3, 4 குழந்தைகளோடு வீட்டிலே வாழக்கூடிய பெண்கள் கணவன்மார்களை ஏசக்கூடிய திட்டக்கூடிய நிலைமை இன்று மாறியிருக்கிறது. இவ்வளவு உழைத்து சம்பாதித்து உங்களுக்கு தேவையானவைகள் எல்லாம் தந்து 10 வருடம் 15 வருடம் உங்களோடு வாழ்க்கை நடாத்தி உங்களுடைய கஷ்டங்களில் நஷ்டங்களில் இன்னல்களில் மிக காத்திரமாக பங்கெடுத்துக் கொண்ட கணவன் இந்த முடக்க காலத்தில் ஏதோ தொழில் செய்ய முடியாமல், ஏதோ வருமானத்தை ஈட்டிக் கொள்ள முடியாமல் வீடுகளில் முடங்கி கிடக்கின்ற போது மிக மோசமான முறையில் பெண்கள் நடந்து கொள்கின்ற செய்திகள் எல்லாம் இன்று எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. மிக அன்பாக சொல்லிக் கொள்ள விரும்புகிற பெண்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தில் அதிகமான பெண்களை கண்டார்கள். கேள்வி கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லப்பட்டது, அதிகமான பெண்கள் உலகத்திலே வாழ்கின்ற போது கணவனுக்கு நன்றி கட்டவர்களாக இருக்கிறார்கள், நன்றி கட்டவர்களாக வாழ்கிறார்கள், அதனால் நரகத்துக்கு போவார்கள். கண்ணியமான பெண்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுடைய கணவன்கள் இவ்வளவு காலம் உழைத்து தந்திருக்கிறார்கள். ஏதோ நிலைமை மாறி இருக்கிறது, ஏதோ நிலைமை இவ்வாறான சூழ்நிலை, அதற்காக நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து எப்படி எங்களுடைய குடும்பத்தை கட்டியமைக்கலாம், எப்படி பொருளாதார ரீதியாக வளர்த்தெடுக்கலாம், எப்படி இவர்களை எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டலாம் என்கின்ற சிந்தனையை கணவனும் மனைவியும் சேர்ந்து யோசிக்க வேண்டுமே தவிர கணவனுக்கு எதிராக செயற்படுகின்ற இவ்வளவு காலம் செய்து வந்து உங்களுக்கு செய்த நன்றிகளை எல்லாம் மறந்து மிக மோசமாக வார்த்தை பிரயோகங்களை பாவிக்கின்ற செயற்பாடு கண்ணியமான பெண்களை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் கணவன்மார்களும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு விட்டது, இனி எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று வீட்டில் முடங்கி கிடந்து விடாமல் என்ன செய்யலாம், எப்படி என்னுடைய குடும்பத்தை கட்டியமைக்கலாம், எப்படி என்னுடைய பொருளாதாரத்தை கட்டியமைக்கலாம் என்கின்ற சிந்தனையோடு அதற்காக பாடுபடுகின்றவர்களாக நாங்களும் மாற வேண்டும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இதே நேரம் குடும்ப வன்முறைக்கான அடுத்த காரணமாக புரிந்துணர்வின்மையை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். கணவன் மனைவியை, மனைவி கணவனை புரிந்து கொள்ளாத நிலை குடும்ப வன்முறைக்கு காரணமாக ஆகிறது. பெண்கள் என்பவர்கள் சில குணாதிசயங்களை கொண்டவர்கள், சில பண்பாடுகளை கொண்டவர்கள், பண்புகளை கொண்டவர்கள். ஆண்கள் என்பவர்கள் அவர்களுக்கு சில குணங்கள் இருக்கின்றன. ஆண்கள் பெண்களை பற்றியும் பெண்கள் ஆண்களை பற்றியும் புரியவில்லை என்றால், விளங்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய படைப்பின் இரகசியத்தை இவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் குடும்ப வாழ்க்கை நடாத்த முடியாது, குடும்ப வாழ்க்கை நடாத்த முடியாது. வீட்டிலே கணவன் சப்தமிடுகின்ற போது, கணவனுக்கு கோபம் வருகின்ற போது மனைவி தன்னுடைய கோபத்தை தனித்து போகின்ற அமைதியாக இருக்கின்ற செயற்பாடு புரிந்துணர்வினுடைய வெளிப்பாடு. மனைவி கோபப்படுகின்ற போது கணவன் அமைதியாக இருப்பது கணவன் மனைவியை புரிந்து கொண்டான் என்பதனுடைய வெளிப்பாடு. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மிக நீண்ட தலைப்பு, ஒவ்வொன்றும் மணித்தியால கணக்கில் பேசப்பட வேண்டியவைகள். நான் மிக சுருக்கமாக சில விடயங்களை உங்களுக்கு சிந்திப்பதற்காக வேண்டி தொட்டு வைக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே இருக்கும் போது இன்னொரு மனைவி உணவு ஒரு பானத்தை அனுப்புகிறார். என்னுடைய வீட்டில் கணவன் இருக்கும் போது, என்னுடைய இடத்தில் இருக்கும் போது எப்படி இன்னொரு மனைவி உணவு அனுப்புவாள் என்று அந்த உணவை அப்படியே தூக்கி எறிந்து அந்த பானம் அப்படியே உடைந்து விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படவில்லை. மிக நிதானமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய கோபத்தை புரிந்து கொள்கிறார்கள். என்னுடைய மனைவி கோபப்பட்டிருக்கிறார், இவ்வளவுக்கும் சஹாபாக்கள் முன்னேறியிருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. கண்ணியமான பிரியவர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நிதானமாக அந்த பெண்ணுடைய கோபத்தை புரிந்து கொண்டு நபி என்பதற்கு அப்பால் ஒரு மனிதன் என்கின்ற சிந்தனையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய மனைவி என்பதற்கு அப்பால் ஒரு பெண் என்கின்ற
அந்த சிந்தனையை புரிந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு நடந்து கொள்கிறார்கள். கண்ணியமான பிரிவுகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே ஒவ்வொரு கணவனும் மனைவியை புரிந்து கொண்டால் 190% பிரச்சனைகள் முடிந்துவிடும். வன்முறையற்ற, பிரச்சனையற்ற குடும்பமாக எங்களுடைய குடும்பம் வாழும். நல்ல கட்டமைப்புள்ள குடும்பமாக எங்களுடைய குடும்பம் வாழும். எனவே ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தன்னை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நீண்டகால வெளிநாட்டு வாழ்க்கை குடும்பத்துக்கு இடையிலான பிரச்சனைகளை, வன்முறைகளை தூண்டுவிக்கிறது. 2015ஆம் ஆண்டு செய்யப்பட்ட ஆய்வு, எமது பிரதேசம், எமது காத்தான்குடி பிரதேசத்தில் 2 பிரதேச செயலக பிரிவு சேர்ந்த சுமார் 115 பேர் 10 வருடமாக வெளிநாட்டில் இருக்கிறார். 2015ஆம் ஆண்டு செய்யப்பட்ட ஆய்வு. முழு பிரதேசம் அல்ல, 2 டிவிஷன், 2 பிரதேசம் சேர்ந்த 115 சகோதரர்கள் 10 வருடங்களாக வெளிநாட்டில் இருக்கிறார்கள். இவர்கள் வரும்போது என்ன நடக்கும்? கண்ணியமான பிரிவுகளே, சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை என்பது வெறுமனே பொருளாதாரத்தை ஈட்டுவதும் சம்பாதிப்பதும் உழைப்பதும் அல்ல. எனவே இந்த விடயங்களை நாங்கள் மிக கவனமாக கையாள வேண்டும். கடன் சுமை வீட்டிலே வன்முறையை தூண்டுவிக்கிறது. தாங்கிக் கொள்ள முடியாத கடன் சுமைகள். ஏன் இந்த கடன் சுமைகள் ஏற்படுகிறது? கடன் சுமைக்கு காரணம் மனைவி ஆடம்பர வாழ்க்கையை எதிர்பார்க்கிறாள். பக்கத்து வீட்டுக்காரன் வாழ்வது போல் நானும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாள், ஆசைப்படுகிறாள். என்னுடைய நானா வாழ்வது போல் நான் வாழ வேண்டும், என்னுடைய தம்பி வாழ்வது போல் நான் வாழ வேண்டும், என்னுடைய சகோதரிகள் வாழ்வது போல் நான் ஆடம்பரமாக வாழ வேண்டும், எனக்கு ஒரு மாடி வீடு வேண்டும், எனக்கு ஒரு வாகனம் வேண்டும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கை என்பது ஆடம்பரம் அல்ல. வாழ்க்கை என்பது ஆடம்பரம் அல்ல. 2 இதயங்கள் சேர்வதுதான் வாழ்க்கை. 2 இதயங்கள் நிம்மதி பெறுகிறதா? 2 இதயங்கள் சந்தோஷம் பெறுகிறதா? அதுதான் வாழ்க்கை, நிம்மதி, அதுதான் சந்தோஷம், அதுதான் மகிழ்ச்சி. இந்த ஆடம்பர வாழ்க்கைக்காக என்ன செய்கிறார்? லோன் எடுக்கிறார், வட்டிக்கு போய் விடுகிறார், ஹராத்திலே போய் விழுகிறார். கடைசியில் கடன் சுமை தாங்க முடியவில்லை. கணவனுக்கு மனைவிக்கும் மத்தியில் பிரச்சனை உருவாகிறது, வன்முறையாக தூண்டுகிறது, அடிக்கிறார், ஏசுகிறார். வீட்டிலே நிம்மதியாக இருக்க முடியவில்லை. யார் காரணம்? யார் காரணம்? வெறுமனே முழுக்க முழுக்க ஆண்கள் மீது பழியை சுமத்தி இவர்தான் வன்முறையை தூண்டுகிறார், அடிக்கிறார், ஏசுகிறார் என்று பழியை முழுக்க முழுக்க எங்களுடைய மனைவி மீது, கணவன் மீது போடுவது, ஆண்கள் மீது போடுவது பொருத்தமல்ல. அவன் அந்த சுமை, கடன் சுமைக்கான என்னுடைய பின்னணி என்ன? எனவே மிக கவனமாக இந்த வன்முறையற்ற வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போகின்ற மிக முக்கியமான காலப்பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். அதே நேரம் இன்று திருமணம் முடிக்கின்ற சில வாலிபர்கள் தொழில் இல்லாமல் இருக்கிறார். தொழில் இல்லாமல், நிரந்தரமாக தொழிலின்மை. 2 நாட்களுக்கு போவது, 3 நாளைக்கு வீட்டிலே தூங்குவது. 2 நாளைக்கு வேலைக்கு போற, 3 நாளைக்கு வீட்டில். நிரந்தர தொழில் இல்லை. ஒரு கடையில் 5 நாள், 2 கிழமை, 3 கிழமை வந்து விடுவது. வாலிபர்களே, இளைஞர்களே, நாங்கள் ஒரு வாழ்க்கைக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். குடும்ப வாழ்க்கைக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். தனியாக திரிந்தது போன்றல்ல வாழ்க்கை என்பது. தனியாக எப்படியோ திரிந்திருப்போம், போயிருப்போம், வந்திருப்போம். இப்போது ஒரு பெண்ணுடைய கையை நாங்கள் பிடித்திருக்கிறோம். அதுக்கு பின்னால் பிள்ளைகள், பெற்றோர்கள் என்கின்ற பல பின்னணி எங்களுக்கு பின்னால் இருக்கிறது. எனவே தொழிலை ஏற்பாடு செய்து எங்களுடைய வருமானத்துக்கான வழியை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். இன்று வன்முறைக்கான அடுத்த மிக முக்கியமான காரணமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது 3ஆம் தரப்பினுடைய தலையீடு. கணவனும் மனைவியும் நல்ல சந்தோஷமாக வாழ்கிறார்கள். மாமியா வாழ்றதுக்கு உர்ரா இல்லை, மாமனார் வாழ்வதற்கு உர்றார் இல்லை. எத்தனையோ கம்ப்ளைண்ட், எத்தனையோ பிரச்சனைகள் காதி கோட்டிலே வந்திருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த கணவன் சொல்கிறார், எனக்கு மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது,
பிரச்சனை எல்லாம் மாமியா. கண்ணியமான பெற்றோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, திருமணம் முடித்துக் கொடுத்தால் அவர்களை வாழ விடுங்கள். தயவு செய்து வாழ விடுங்கள். உங்களுடைய இன்ப துன்ப உங்களுடைய சுகபோகங்களை அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள், திணிக்காதீர்கள். அவர்களை வாழ விடுங்கள். எங்களுடைய பிள்ளைதான் 20 வருடம் 25 வருடம் பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை, என்னுடைய மகன், எப்படி நான் விட்டுக் கொடுக்க முடியும் என்று சிந்திக்காதீர்கள். அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வாழட்டும். எனவே 3ஆம் தரப்பினுடைய தலையீடு. மகன் உம்மாவிடம் வருகிறார். உம்மா என்ன செய்கிறார்? மருமகளை பற்றி இல்லாததை பொல்லாததை அல்லது இருப்பதை தான் சொன்னால் கூட எப்படி இதனை ஹேண்டில் பண்ணுவது கணவன் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. நன்றாக விளங்கிக் கொள்ள. நான் சொன்னேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உம்மத்துடைய வழிகாட்டி. அவர்களுடைய மனைவியே அப்படி நடந்து கொண்டார்கள் என்றால் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை. வாழ்க்கையெல்லாம் முழுக்க முழுக்க ஒவ்வொரு நாளும் சந்தோஷம்தான், ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியா என்பது கிடையாது. வாழ்க்கை என்றால் பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், சோதனைகள் வரும், துன்புறுத்தல்கள் வரும், எல்லாம் வரும். எப்படி சமாளிப்பது, எப்படி அவைகளை ஹேண்டில் பண்ணுவது? கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, எனவே 3ஆம் தரப்பினுடைய தலையீடு. இப்ப என்ன செய்கிறான்? மாமியா மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். இப்படி எல்லாம் நடக்க மகள் மனைவி இப்ப வீட்டுக்கு வருகிறார். அந்த ஆவேசத்தோடு, ஆத்திரத்தோடு, அந்த கோபத்தோடு வீட்டுக்கு வந்து அடியிலே விடுகிறார், அடிக்கிறார், ஏசுகிறார். இவ்வளவுக்கும் அன்பாக பண்பாக இருந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் வன்முறை உருவாகிறது. யார் காரணம்? 3ஆம் தரப்பு. எனவே அன்பாக சொல்லிக் கொள்கிறோம். கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம். மனைவியுடைய தாய் மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? உன்னுடைய கணவன் அப்படி இப்படி இருக்கட்டும், பிள்ளைகள் இருக்கட்டும், எப்படி அவைகளை சமாளிப்பது? மனைவி இவைகளை படிக்க வேண்டும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இறுதியாக உங்களோடு நான் இவ்வளவு சொன்ன முழு சுருக்கத்திலும் சுருக்கம், இஸ்லாம் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இல்லை என்றால் வன்முறை தலை தூக்கும் என்பதுதான் நிதர்சனமான. இஸ்லாமிய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் இல்லை என்றால், இஸ்லாமிய முறை குடும்ப வாழ்க்கையில் பேணப்படவில்லை என்றால் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். குடும்ப வன்முறை தலைதூக்கும். தொழுகை கிடையாது, குர்ஆன் ஓதுவது கிடையாது, கணவன் மனைவிக்கு இடையிலான உரிமைகள் கடமைகள் பற்றிய அறிவு கிடையாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். வன்முறையுள்ள குடும்பமாக என்னுடைய குடும்பமாக. எனவே நான் இவ்வளவு சொன்னதுடைய சுருக்கத்திலும் சுருக்கம், இஸ்லாத்தை முழுக்க முழுக்க பின்பற்றக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும். பொருளாதாரத்தில் பிரச்சனை ஏற்படுகிறதா? கணவனும் மனைவியும் பேசுவனும் ரஸாக் அல்லாஹ், ரஸாக் உணவளிப்பவன் அல்லாஹ். உழைத்தும் அல்லாஹ் தருவான், உழைக்காமலும் அல்லாஹ் தருவான். முடக்கம் ஏற்பட்டாலும் தருவான், முடக்கம் இல்லாவிட்டாலும் தருவான். ரஸாக் அல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கஸானா மூடப்படுவது கிடையாது. கடைகள் மூடப்படலாம், நாடு முடக்கப்படலாம், வியாபார நிலையங்கள் மூடப்படலாம், அல்லாஹ்வுடைய கஸானா மூடப்படுவது கிடையாது. அல்லாஹ்வுடைய கஸானா மூடப்படுவது கிடையாது. நினையாத புறத்தில் தருவான். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை நம்பினால் கணவன் மனைவிக்கு ஒத்துழைப்பு, மனைவி கணவனுக்கு பொருளாதாரம் இல்லையா, தகஜத்திலே எழுந்து அல்லாஹ்விடத்திலே கேட்போம். பிள்ளைகளும் கணவனும் மனைவியுமாக இருந்து அல்லாஹ்விடத்திலே முறையிட, யா அல்லாஹ் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது, யா அல்லாஹ், யா அல்லாஹ் குடும்பம் கடுமையான வறுமையில் இருக்கிறது, யா அல்லாஹ். நினையாத புறத்தில் தருவார். சகோதரர்களே, நினையாத புறத்தில் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவான்.
பரக்கத்தை, ரஹ்மத்தை வீட்டுக்குள்ளே புகுத்துவார். இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை வாழ்வோமாக இருந்தால். எனவே எங்களுடைய கணவன் மனைவிக்கு மத்தியில் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அற்பமான விடயங்களை தயவு செய்து கண்டுகொள்ளாதீர்கள். அதே நேரம் வேறுபாடுகளை புரிந்து கொள்ளுங்கள். ஆணுக்கு பெண்ணுக்கும் உள்ள வேறுபாடுகள் விட்டுக் கொடுப்போடு நடந்து கொள்ளுங்கள். பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள். நிதானமான முறையிலே முடிவெடுங்கள். பிரச்சனைகள் வருகின்ற போது ஆரம்பத்திலே அவைகளை கிள்ளி எறிந்து விடுங்கள். நல்ல சமூக கட்டமைப்போடு வாழ்வோமாக இருந்தால் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குடும்பங்களுக்கு இடையிலான வன்முறை இல்லாத ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சியான, ஒரு நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கை உருவாகும். எனவே கண்ணியமான பெரியவர்களை, சகோதர சகோதரிகளை, தாய்மார்களே, நாங்கள் எதிர்பார்ப்பது போன்று, இஸ்லாம் எதிர்பார்ப்பது போன்று வன்முறையற்ற பிரச்சனைகளற்ற ஒரு சந்தோஷமான, சுபீட்சமான குடும்பமாக எங்களுடைய குடும்பம் மாற வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்குவானாக. பொருளாதார நெருக்கடியை இல்லாமல் ஆக்குவானாக. வறுமைகளை போக்குவானாக. யா அல்லாஹ், தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நாட்டில் ஏற்பட்டிருக்கும் நிலைமைகளை சீராக்குவாயாக. யா அல்லாஹ், கொரோனா என்கின்ற அந்த கொடிய வைரஸை இல்லாமலாக்கி சந்தோஷமான, சுபீட்சமான, நிம்மதியான வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவாயாக. சமூகங்களுக்கு இடையில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவாயாக. மதங்களை மதித்து நடக்கக்கூடிய சமூகமாக எங்களுடைய சமூகத்தை ஆக்குவாயாக. போதைப் பொருள் பாவனையற்ற சமூகமாக எங்களுடைய வாலிப சமூகங்களை உருவாக்குவாயாக. திருமணங்கள் முடிக்கின்ற போது அதனுடைய யதார்த்தங்களை புரிந்து கணவனும் மனைவியும் புரிதர்களோடு, புரிந்துணர்வோடு வாழக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் எங்களுடைய சமூகத்தில் உருவாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களை பொருந்திக் கொண்ட நல்லவர்கள் கூட்டத்தில் ஆக்குவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد